ஏங்க இப்ப 58,000 50,000 பேர்த்து இறக்குற பாருங்க ஸ்பேஸ்ல. அன்பிலீவபிள் இஸ் அண்டர் ஸ்டேட்மெண்ட்டா? ஆமா, நான் இப்பதான் முதல்ல பார்த்தேன். என்ன பண்றது? ஸ்பேஸ் 50,000 இருக்கலாம். அதுதாங்க. ஆமா, ஏங்க சரி. உடனே டக்கு அது டக்குன்னு சரி. எக்ஸைட் ஆகுறீங்க? இல்ல அதுதான். இப்ப நீ பேசுறது இல்லையா? அந்த மாதிரிதான். இப்ப நீ எல்லாமே பூராமே பிளஸ் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கியா நீ? உனக்கு மைனஸே இல்லையா? அதுதாங்க நானும் நினைச்சேன். சரி 50,000 கேட்டாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அது நீ டிவிகே காரனுங்க போட்டு 60,000 போட்டானுங்க. என்னடா 50,000 60,000? எப்படி பிரசாந்த் ப்ரோ எவ்வளவு நாளைக்கு வந்து இலான் மஸ்க் வந்து அவார்டு தர இவனு இப்படி போறானுங்களோ போறாரு. பார்த்தா நான் பேசிட்டு இருக்கும்போது 50,000 வந்துருச்சு. ஆஹா இது அவன் எலான் மஸ்க் ஆகி இலான் மஸ்க்னு ஒருத்தன். இது என்ன பேரையே மாத்துறீங்க அவன் பேரை. இவனுங்க சரி. அது விடு. உனக்கு என்ன அது 2-3 பேர் ஒத்துவதற்கே வச்சிருக்காரு. அந்த பிபி மாதிரி ஊதிட்டே இருக்கானு சைட்ல நின்னுட்டு. பாத்தீங்களா பிரசாந்த் பாத்தீங்களா அப்படின்ட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. யாரு பிரசாந்த் உங்க ஒரு ஐடி உங்க தம்பி இப்ப நீங்க வந்தோட தான் வந்தாங்க. அந்த இதுதானே டிவிகே ஸ்பேஸ்க்கு. ஆமா நீங்க டிவிகே புகழ்ந்தீங்க. அவன் அஜித் ஃபேன் எவனோ ஒருத்தர் இருப்பான், கேள்வி கேட்டிருப்பான். அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஒரு 2-3 பேர் எப்பவுமே பிபி ஊதிட்டே இருக்கானுங்களே. அவனு யாருன்னு கேட்டு கருத்து தான். கருத்துக்கு இருக்கிறது தான் நீங்க சொல்லணும். அதான் பெரிய ரூல்ஸ். ராபின்சன் இருக்கான். இருங்க, ராபின்சன் இருக்கான். அவர் அஜித் ஃபேனு. நீங்க விஜய் பெருமையா பேசினா அவனுக்கு கோவம் வரும். அவன் திமுக ஒரு அஜித் ஃபேனு, ஒரு திமுக கொத்தடிமை. நீங்க வந்து திமுக திட்டீங்கன்னா அவன் கோவப்பட்டு பேசுவான். அதுக்கு நான் எனக்கு ஒத்து வரதா இல்ல. நீங்க வந்து டிவிக்கே பெருமையா பேசினா ராபின்சன் சண்டைக்கு வருவான். அவ்வளவுதான். அப்படித்தான் பார்க்கணும். நம்ம என்ன கருத்து பேசுறோமோ அதுக்கு ராபின்சனை வந்து நீ அடிமையா வச்சிருக்கிறீங்கிறதா பரவலான பேச்சு. ஃபண்டிங் பண்ணா திருப்பி 50,000 போடுவோம். கம்பெனி சிக்கா என்ன பூமர் அங்கிள் கம்பெனி சிகரெட் வெளில சொல்லாதீங்க. 50,000 ஸ்பேஸ் 50,000 லிசனர்ஸ் திருப்பி எடுத்துடலாம். டேய் நீங்க இவனுங்க எல்லாருமே பின்னாடி போய் கேவலங்களும் பேசுறவனுங்க வந்து இட் இஸ் அண்ணாவாமா. டேய் ஏன்டா இருக்கிற உண்மை பேசுங்கடா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிருக்கேன். யாரு எவனுக்கு தெரியும்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? தெரியல. ஆட இவனுக்கு தானே தெரியல. 15 வருஷமா இவனுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருப்பானுங்க. காலேஜ் படிப்பானுங்க. எங்க ஃபிகர் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான்னு துப்பி இருக்கும். கான்ல என்ன பண்ணுவானுங்க? இங்க போய் சரக்கு அடிப்பானுங்க. குழந்தையெல்லாம் இருக்கா? குழந்தை இருந்து 1:20க்கு ஃபேக் ஐடியில வந்து குத்த வச்சு உட்காந்துருக்குற. சூப்பர்ரா டே. அருமடா டே. நீ தாண்டா குடும்பஸ்தன்னு வச்சு டைட்டில் வச்சு உன்னை வச்சு தாண்டா படம் எடுத்திருக்கணும். தெரியாம மணியன்னு வச்சு எடுத்துட்டாங்கடா டே. ஏண்டா நாங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு கமிட்மெண்ட் இல்ல. வந்து உட்காந்து மொட்டை பசங்களாம் உட்காந்து பேசுகிறேன். இந்த ராபின்சனே எதுக்கு வர்றான்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. சம்சாரம் நான் தூங்க போயிட்டேன். நீங்க இல்லாத குறை டெய்லி தமிழன் ஒருத்தன் வந்து நிறைவேற்றான் பாருங்க, அமைதியா இருக்கிற மாதிரி. ஆமா டேய் தமிழன் சொல்ற என்னடா தமிழ். அப்புறம் நாங்களாம் யாரா என்ன பிரெஞ்சுல இருந்து வந்தோமாடா, பிரான்ஸ்ல இருந்து வந்தோமா நாங்களாம். இவர் தமிழனா? எல்லாம் பாதி சைக்கோ ஆயிட்டானுங்க கார்த்தி. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து ஊசி போட்டு அண்ணன் கூப்பிடுறாரு பேசு. அப்படியே உட்கார்ந்து பாத்தீங்களா உங்க மேல இருக்க மரியாதை வெக்கப்படுறதுக்கு இவன குடிசை கட்டி நடுவுல குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். பேசுறடே நீங்க இல்லாதப்ப அசிங்கமா திட்டினானே யாரு? அந்த மாதிரிலாம் பரவாயில்ல. நான் என்ன கேக்குறேன்? பூமர் அங்கிள் வச்சிருக்கேன். குடும்பம் இருக்குன்னு சொல்லி இல்ல அவன்லாம் திட்டி இருக்க மாட்டேன். நான் என்ன கேக்குறேன்? இவனதான் சொல்றேன் நான். ஏண்டா குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குதுட்டு போய் ஏதாவது உட்வாட்ஸ் வாட்டுற ஏதாவது போய் கரைச்சு பிள்ளைக்கு கொடுத்து கம்முன்னு சம்சாரத்தை போய் தூங்குறது விட்டு அவர் அசியசியமா பேசினாரா? இதான் வேலையாடா உனக்கு? ஏண்டா எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, வந்து உட்காந்து பேசுறோம், ஏதோ பொழுது போகுதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். இது இப்ப இது வாட்ச் பண்ணி என்ன பண்ண போற? உனக்கு நாளைக்கு என்ன விருந்துறாங்களா? அப்ப நீ இல்லடா இப்படி இருந்தா அது எங்க நிம்மதியா இருக்கு? நீ போய் சம்சாரம் குழந்தைன்னு உட்காந்து ஏதோ பார்த்து வாழ்க்கையில ஏதாவது பண்ணினா நிம்மதியா இருக்கும். ஸ்பேஸ்லயே உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்கீங்களா? குழந்தை வந்துச்சு.
இது ஒரு நிமிஷம் இரு, இந்த பூமர்கிட்ட பேச என்னடா சொல்லு என்ன இல்ல என்ன ஏதோ பண்ண சொன்னீங்கல்ல, பண்ணதால தானே குழந்தை வந்துச்சுன்னு. ஆமா ஆமா, அதோட சரிடா டே, பாவம்டாது அந்த குழந்தை. டே தகப்பான்னு அது 4 வயசுல பாக்கும், என்ன இந்த பைத்தியாரனா எங்கேயோ போனை புடிச்சிட்டு பேசிட்டு இருக்குது, இவன் எதுக்கு என்னை பெத்தா அப்படின்ட்டு அவனே கேட்டா யோசிக்கும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா, தூங்கடா தம்பி நான் வரேன்ட்டேன். அருமடா டே, கோப்பை கொடுக்கலாம்டா. இந்த குடும்ப விருதுகள், இந்த சன் குடும்ப விருதுகள் அதை கொடுப்பானுங்களே, அதுல இதுல ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி முதல் விருதை உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்டாடே. தருண் நல்லா இருக்கு நல்லா தருண். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தருண். ஆனா நீங்க அந்த சன் நியூஸ்ல ஷோலாம் பண்ணிருந்தீங்களே, அந்த அவங்க இது பார்த்தேன். டேய் நான் சன் நியூஸ்ல ஷோ பண்ணி 10 வருஷம் ஆச்சுடா டே. அதாவதுடா, சரக்கு அடிச்சிருக்கியா இல்ல கஞ்சா கிஞ்சா இழுத்துருக்கியா, இது என்ன மாத்திரை போட்டு சொல்லு, அதை நானும் போட்டுக்கிறேன். அப்படி இருந்து ஃபாலோ பண்ணுங்க. பாத்தீங்களா ஒரு ஷோ பண்ணிருந்தீங்க, ஒரு 2 கேர்ள்ஸ் வச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஷோ. 2 கேர்ள்ஸ் வச்சா? டேய் நான் கேர்ள்ஸ் வச்சு என்னடா அது, என்ன டேய் அது சோடா உட்காந்து பேசுறது, நீ சொல்றது பார்த்தா வேற ஏதோ ஷோ மாதிரி கேக்குது. அதைத்தானே சொன்னேன், அந்த ஷோல பேசிருக்கீங்க அந்த வாழ்க்கை ஒரு ஒட்டகம், அந்த பாட்டுலாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி. எனக்கு சத்தியமா எனக்கே ஞாபகம் இல்லடா, யாரா நீங்கலாம்? டேய் எவன்டா நீங்கலாம்? நான் சன் டிவில வேலை செஞ்சதே நீ நீங்க உங்க ரோர் சவுத்த கூட அப்படி ப்ரொமோட் பண்ணிருக்க மாட்டீங்க. தமிழ டெய்லி வந்தா ஒரு பேஸ்லயும் அத வந்து கிண்டல் பண்ண மாட்டான், ரியலாவே ப்ரொமோட் தான் பண்ணிட்டு இருப்பான். சந்தோஷம் வந்து கூச்சப்படுறான், நீங்க ஏதாவது திட்டிடுவீங்க அதனால. காசு கொடுத்து லிசனர்ஸ் வாங்காதீங்க. இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி கூட கேளுங்க, கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருந்தா அந்த இதை பத்தி இதெல்லாம் பண்ணுங்க எல்லாம். அதான் காசு கொடுத்து லிசனர்ஸ் வாங்காதீங்க, டிவிக்கே மாதிரி காசு கொடுத்து டிஷர்ட் வாங்குங்க அப்படின்னாப்ல. ஓ இது வேறயா? கார்த்தி என்ன அதுக்குள்ள இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்க ஒரே நாள்ல நீங்க? லிசனர் ரெக்கார்டா? ரெக்கார்ட் பிரேக்கர் இல்ல ப்ரோ, ரெக்கார்ட் மேக்கர். மேக்கரா? அடிச்சவன் நான் இல்ல, அடிச்சவனே ராபின்ஸா. டே ஐயோ ராபின்ஸா, நீ ஏதாவது டைமிங் காமெடி பண்றேன்னு ஏதாவது டயலாக் இல்ல சரி, இந்த படம் போய் பாத்துட்டு வந்தீங்களா? சூட்டா சொல்லுங்க எங்களுக்கு என்னன்னு. பெருசு ஓகேவா ஜாலியா இருந்தது. கான்செப்ட் ஹவுஸ் பெருசுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கிக்கும், பெருசு சாதாரண பெருசு இல்ல. இதான்டா படமே. பெருசு சாகரப்ப பெருசு கொஞ்சம் காஜி பெருசு, அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஆர்ட் நீங்க மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு நான் லீனியரா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு என்ன புரியல ரபின்ஸா? நான் லீனியரா அது ஓகே ரபின்ஸா, அது ஓகே. சரி அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலு. பட் சொல்ற விஷயம் வந்து என்னன்னா ப்ரோ, அதாவது குழந்தைகள் பெத்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்தான் அவங்க அததான் ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்க. அதோட ஆமா அந்த அதைவே ஜென்சி கிட்ஸ்க்குலாம் அதனாலதான் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு அதான் இவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டானுங்க எல்லாரும். எல்லாம் மர்மர் போயிட்டானுங்க. மர்மர் நல்லா இருக்குன்னு சொன்னா களி ஊத்துறானுங்க. டேய் ஆனா உண்மையாலுமே நான் திருப்பூர்ல தான்டா பார்த்தேன். நான் வேணா உங்களை வேணா கூப்பிட்டு போறேன்டா. டே மர்மர் வந்து படத்தை கழிவுதான் இல்லங்க, படத்தை கழிவுதான் நான் பாத்திருக்கேன். ஆனா ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்ன கழிவுத்துனது ஃபர்ஸ்ட் டைம் மருமகள் தான் பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு வந்து நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் அந்த தியேட்டர்ல இருந்து வெளில வந்து யாரு படத்துல நடிச்சவனை திட்டணும், படம் எடுத்தவனை திட்டணும், இப்படிதான் திட்டணும். அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்து நிறுத்தி போறானுங்க. வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு பிரசாந்த் ப்ரோ, நீங்க அப்பதான் வந்து ஒரு 1 hour 2 hours முன்னாடி பர்பர் வந்து முன்னாடி இருக்கிற இறவரசி அவங்களோட வீடியோ எடுத்து எல்லாம் இந்த படம் பார்க்கவே இல்ல. இந்த படம் பார்க்கல நான். ஓடிடில ஒர்க் ஆகுது கார்த்தி. படம் கம்யூனிட்டி வாட்ச் படம், கம்ப்ளீட்டா சவுண்ட் எஃபெக்ட் வச்சுதான் படமே மொத்தமே. என்ன மேட்டர்னா படம் வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ் அப்ரூவல் இல்லைன்னா கலெக்ஷன் போய் சும்மா கலெக்ஷனை விசாரி. கலெக்ஷன் போய் தானே? இல்ல எவ்வளவு கலெக்ஷன் இருக்குது அப்போ? ஏங்க 3 நாள் தாங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் வரலங்க. அது நிறைய அந்த ப்ரொடியூசருமே கொஞ்சம் டிக்கெட்ல எடுத்தாரு. அது ஓகேயா? நான் என்ன கலெக்ஷன் ஆயிருக்குன்னு கேக்குறேன் நானு. என்ன கலெக்ஷன் ஆயிருக்கு மொத்தமா? ஒரு
5 கோடி ரூபா இருக்கும். அததான் சொல்றேன். யோ அந்த சைஸ் படத்துக்கு எவ்வளவு பெரிய கலெக்ஷன், அப்ப ஆடியன்ஸ் உள்ள வராம கலெக்ட் ஆகாது. கார்த்திக் ப்ரொடியூசர் இப்படி கார்த்தி எவ்வளவு நாள் இது மாதிரி காசு கொடுத்து ஷோலாம் ஹோல்டு பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் அவர் எல்லா நாளும் சொல்ல சரி. ஸ்டார்டிங் பண்ணாரு இல்லையா, நம்பிட்டு நீங்க எல்லாம் போறீங்களா? இல்ல அததான் சொல்றேன். இல்ல நீங்க என்ன நீ சொன்னாலும் அப்படியெல்லாம் ஏமாத்த. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஷோ படம் வந்துருக்கும். 5 கோடி ரூபாய் எது கலெக்ட் பண்ணதுன்னா உண்மையாலுமே ஒரு செக்ட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கியா? இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க கொஞ்சம் ஃபாரின் மூவிஸ் எல்லாம் பாக்குறதுனால உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜெனரலான இப்ப அரண்மனை மாதிரி ஒரு பேய் படம் பாக்குறவங்களுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகும். அது இல்லையா, அது இந்த அவசரமா இருப்பானுங்கள அவங்க காண்டாயிருவானுங்க அந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னு சார். அது ஒரு மாதிரி எப்படின்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் ரொம்ப அந்த அவசரமானவங்க எல்லாம் காண்டானது பார்த்தா எனக்கு ரொம்ப என்ஜாய் ஒரு மாதிரி சந்தோஷமா இல்ல ப்ரோ, மர்மர் என்ன அந்த பாரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி தான படம் ப்ரோ. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான். பட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னாலுமே அது சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ் தான் ப்ரோ. என்ன பிரச்சனைனா டால்பி கொஞ்சம் சரியில்லைனாலும் அந்த படம் உட்காந்தீங்கன்னா மொக்கையாயிரும். ரொம்ப சிம்பிள். தியேட்டர் கேலிபிரேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அந்த படம் சூற மொக்கையா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வெறும் எஸ்எஃப்எக்ஸ் தான் படமே. அதுக்குள்ள நீங்க பெருசா நீங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது. எஸ்எஃப்எக்ஸ்னா என்னன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸ். விஎஃப்எக்ஸ்னா இல்ல சப்தம் கூட வந்து கார்த்தி அப்படிதான் சொன்னா. பட் ஆனா படமா சுமார் தான் பார்க்க முடியல. பட் அதுதான் ராபின் சார் என்னன்னா இந்த சவுண்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி படங்கள் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சரியான டேஞ்சரான விஷயம். ஏன்னா தியேட்டர்ல கேலிபிரேட் பண்ண முடியாது ராபின் சார். அவன் ஒரு கேலிபிரேஷனுக்கு வச்சிருப்பான். அது நீங்க போய் சொன்னீங்கன்னா படம் என்னன்ட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்ப பிவிஆர்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் கம்மி பண்றதுக்காண்டி நீங்க சவுண்ட் எப்பவுமே கம்மியா தான் வச்சிருப்பீங்க. இப்ப எல்லாம் அந்த ஆன்லைன்ல தானே பிரசாந்த் ப்ரோ இதெல்லாம் பண்றாங்க. இப்ப ஆன்லைன்ல கேலிபிரேட் பண்ண முடியாதா இது சவுண்ட்? இல்ல ராபின் சார், அந்த அளவுக்கு சிஸ்டம் அட்வான்ஸ் கிடையாது. ரொம்ப லேட்டஸ்ட் தியேட்டர்ல வேணா செட் பண்ணிக்கலாம் நீங்க. மற்றபடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கையில இருக்கிறதெல்லாம் நிறைய தியேட்டர்ல இருக்குது. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு தான் அவங்க செட் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறி மாறிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது தேட்டர்கள்லாம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லெவல்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா வேணால் மேபி ஒரு 0.2 பாயிண்ட் வந்து ஏற்றுவாங்க சவுண்டு, அவ்வளோதான். பிவிஆர்லாம் போனீங்கன்னா நீங்கள் பிவிஆரில் நிறைய ஃபெசிலிட்டிஸில் நல்ல படம் கூட சுமாராக தான் கேட்கும். அதனால் கைதி வந்து பார்த்தீங்கன்னா 2வது தடவை பிவிஆரில் பார்த்தேன். ஃபஸ்ட் தடவை ஜிகேல பார்த்தா ஜிகே சூப்பராக இருக்கும். ஜிகே ஆகட்டும் வெற்றி ஆகட்டும் செம்மையாக காலிபிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பரா இருக்கும், சூப்பரா வச்சிருப்பாங்க. நீங்க அதே இது பாத்தீங்கன்னா பிவிஆர் விஆர் மால்ல பார்த்தேன். கடைசி சீட்ல உட்காந்து உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்டே உங்களுக்கு வந்து சேராது. முதல்ல உங்களுக்கு வெறும் டயலாக் ஏதோ டாக்கி மட்டும் பாக்குற மாதிரியே இருக்கும் ஃபீலிங். அது என்னன்னா நம்ம பிவிஆர் சேட்டானுக்கு என்னன்னா சவுண்ட் ஜாஸ்தியா வச்சுக்கிட்டுன்னா கார்னர் சீட்ல உட்காந்து அப்படித்தானே கேட்கும். மூடிட்டுறா டே, சும்மா எதனா பேசிட்டு ஏதோ குடும்பஸ்தன் வேற கொஞ்சம் அளவா பேசுற, ஏதோ பெரிய கவுண்டர் பேசணுன்ட்டு ஏதாவது உட்காந்துட்டு பெரிய இவர் பெரிய இன்டெலெக்சுவல் ஆமா பூமர்னு வச்சுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துண்டு போடுறாராமா. ஏன்னா வந்து அவர் பெரிய அதில் கருத்து சொல்றாரா. மயிராண்டியில ஒழுங்கா உண்மையான பேரை வச்சு பேசுங்கடா. சும்மா அதுக்கே வக்கில்ல. இதுல எதுக்கு கவுண்டர்லாம் கொடுத்துட்டு நாம இப்போ ஒரு சாகித்ய பேசுறானா, ராபின்சன் பேசுறானா? சரி பிரசாந்த் ப்ரோ, அந்த இன்டர்ஸ்டெல்லர் வந்து நீங்க சென்னையில வைக்க மாட்டீங்க? அது இல்லையா பிராட்வே, பிராட்வேவோட ஐமேக்ஸ் சூப்பரா இருக்கும் ராபின் சார். சென்னையில வைங்க, நானும் படம் பார்க்கலைங்க இன்னும். அது இல்ல ஏன்னா கார்த்திக்ல நீங்க மாதிரி பக்கத்துல இருந்து சொன்னாதான் புரியும், அவனுக்கு புரியாது. எனக்கும் புரியாது. நானும் கிறிஸ்டோபர் நோலன் தான் உட்கார்ந்து ஸ்கிரீன் பிளே எழுதணும். எனக்கு புரியுன்னு புரிஞ்சிருச்சு. கார்த்திக் இப்ப புரியாது. கார்த்தி ப்ரோ நீங்க இன்னுமா படம் பார்க்கல? அது வந்து 11 வருஷம் ஆச்சு ப்ரோ. அதனால என்ன பாக்கலங்க. எவ்வளவு தமிழ் படம் வந்திருக்கு, அதெல்லாம் பாக்கல. இது என்ன அதை பாக்கலன்னா குத்தமா? இங்க கேட்ட ராபின் சார் 2,36,000 ரூபாய் வருது மொத்தம் டிக்கெட்டு பிளஸ் ஸ்நாக்ஸோட. மொத்தம் 375 டிக்கெட்டு, 375 சீட்டு மொத்தம் 500 சொச்சம் வருது. இல்ல ப்ரோ, நீங்க விஜே சித்து மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சு ஒரு சாப்பாடு போட்டீங்கன்னா கூட
சாப்பாடு போட்டீங்கன்னா கூட ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சும்மா சாப்பாடு போட இப்ப சென்னையில இருந்து வரவங்களுக்கு அகாமடேஷன் இருக்கா? ரூம்ல போட்டு கொடுத்துருவீங்களா? இப்படி சென்னையில இருந்து? ஆமா, நீ பெரிய அக்கா புருஷன், நீ உனக்கு ரூம், டிவிஎஸ் 50 எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. போட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறதுக்கு நல்லா செட் பண்ணி, நீ இது ஒண்ணுதான் நான் பண்ணல, அதையும் பண்ண வேண்டியதுதான். 2,30,000 ஷோக்கு செலவு பண்றீங்க. ஒரு இல்லையா, நான் ஒரு 2,30,000 கேட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஏதாவது ஸ்பான்சர் ஒரு பாதிக்காது, ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்காவது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? யாராவது வர்றீங்கன்னா அப்படி ஒருத்தர் தானே கேட்டீங்க. ஆக்சுவலா என்ன ஐடியான்னா, நான் ஒரு 10 பேரோட போலான்னு இருந்தேன் ஆரம்பிச்சா. அதான் ஐடியா. சரி ஒரு 10 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணிடலாம், ஜாலியா போயிட்டு வழக்கமா பண்ணுவேன். அப்பப்போ காஃபி ஷாப் கூப்பிடுவேன், 10-20 பேர் வருவாங்க. அன்னைக்கு சப்வே கூப்பிட்டேன். சப்வேங்க பாரு, ஸ்டார்பக்ஸ் வந்தாங்க ஒரு 10-12 பேர் வந்தாங்க. நான் தான் பில் பே பண்ணேன். அது ஒரு என்னன்னா, அது ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். காசு போறத விட அந்த அந்த உட்காந்து ஒரு 2 மணி நேரம் எல்லாருக்குமே ஒரு பினான்சியல் போயிட்டு இருக்கும், யாரா இருந்தாலும். ஆனா நீங்க ஒரு டைம் அந்த ஸ்பேஸ்ல, விஜய் ஸ்பேஸ்ல போய் சொல்றீங்க, இது மாதிரி எனக்கு வாடகைக்கே ரெண்ட் பண்றதுக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. இந்த இடையில எல்லாம் இது நீங்க எப்படி இது பண்ணணும் பண்றீங்களா, இல்ல எப்படி சும்மா? ரொம்ப காசு பிரச்சனை எப்பதான் இல்லாம இருந்துடும் நீ நினைக்கிற? நான் சீரியஸா கேக்குறேன். எல்லாருக்குமே தான் இருக்கும். இப்ப எங்க அண்ணனுக்கு கேட்ட ஒரு அதுதான் சொல்றேன், அவனுக்கு கேட்ட ஒரு கோடி பிரச்சனை இருக்கும். என்ன அது அவ்வளவுதான். நீ 50 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது, 51 லட்சம், அவ்வளவுதான். இது நடந்துட்டே இருக்கும் நண்பா. நீ தமிழ்நாடு 8 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்தியா ஒரு 100 லட்சம் கோடி. இந்தியா ஜிடிபி மேல போகுதுங்கிறாங்க. அததான் சொல்றேன். எல்லா நீ பாரோ பண்ணாம ராபின் சார், இதுல ஹரிஷ் ஜெயராஜ் சார் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. கடன் இதை விட குடியை விட இதா இருக்குன்னு. கடன் வாங்காம இன்னைக்கு உட்காரணும்னா ஏதாவது கொகையில தான் உட்காரணும். 99% பீப்புள் கொகையில தான் உட்காரணும். நீ கடன் வாங்காம முன்னேறவே முடியாது இங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை, கடன் வாங்கி இல்ல என்ன பண்றோம்னு இருக்குல்ல, நம்ம கடன் வாங்குறது, கடன் வாங்கி நான் உட்கார்ந்து வேற வீட்டுக்கு லோனை போட்டு உட்கார்ந்து 2 வருஷம் உயிரை கொடுத்து ஆவிய வெளியில போய் வீட்டை கட்டியாச்சு. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இங்கிருந்து 20 வருஷத்துக்கு அது பயங்கர வர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட். என்னைக்குமே அது சோட போகவே போகாது. நம்ம போட்ட காசு எங்கேயும் போகாது. ஏன்னா அவ்வளவு குவாலிட்டியா நம்ம அதை பண்ணி முடிச்சு வெளியில வந்தாச்சு. ஸோ அதுக்கெல்லாம் பண்ணி தான் ஆகணும் சார். ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நம்ம அது ரிஸ்க் எடுக்கலைன்னா சும்மா குத்து வச்சு உட்காந்துக்கலாம் நம்ம, அவ்வளவுதான். வீட்டுல பிரசாந்த் ப்ரோ, நான் ஒன்னே சொல்றேன். ஆக்சுவலி நீங்க இதை சொன்னீங்க, இந்த ஹைப்பர் லூப், பட் அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ப்ரோ. அது ஐஐடி, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் கொடுங்க. ஐஐடி இதை எடுத்து பண்ணிருக்காங்கன்னா அது ரொம்ப வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைச்சது புரோட்டோடைப் வரைக்கும் தான் போகணும்னு. இவ்வளவு தூரம் போனது அதெல்லாம் யூஎஸோட ஐடியா இல்லையா? 1800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது போவியா? கரெக்டா? நீ ஸ்கேல் கரெக்டா? உண்மை என்னன்னா, இங்க அபுதாபி டு துபாய் பண்ணி அதே சக்சஸ்ஃபுல் ஆகல, அவங்களால முடியல. நிறைய டெக்னாலஜி சொல்றேன் ரமேஷ். இந்த டிசைன்லாம் நான் சொல்ல, இத பிராக்டிகலா இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. நீ 300 கிலோமீட்டருக்கு மேல நம்ம ட்ரெயின் போறதுக்கே பாத்தீங்கன்னா பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா ரீஹால் பண்ணா மட்டும்தான் ட்ரெயினே நம்ம இந்தியா ஃபுல்லா 300 கிலோமீட்டருக்கு மேல போக முடியும். இன்னைக்கு இல்ல ப்ரோ, என்னன்னா நீயும் சவுதி ப்ராஜெக்ட் பண்ணாங்க, ஏன்னா பாதியில நின்றுட்டு இருக்குன்னா ஃபண்டிங் இல்லாம. ஏன்னா ஓவரான ஒரு தாட் ப்ராசஸ் அதுதான் ஃபண்டிங் எல்லாம் நின்றுச்சு. அந்த இதுதானே அந்த லைன் தானே சவுதி அரேபியால ஒரு லைன் நியம் 2030. அதான் அந்த இதுதானே ஒரே ஒரு லைன் மாதிரி 150 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாவே. அதெல்லாம் சும்மா அதான் சொல்றேனே. அது ரொம்ப ட்ரை பண்ணாங்க இவரு பின் சல்மான். அதான் சொல்றேன், அவன் பின் சல்மான் தான். என்ன மேட்டர்னா, இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நீ சின்ன மாடலா இருக்கும்போது நீ உட்காந்து வரைஞ்சு எல்லாமே பண்ணிடலாம். நீ அதை ரியல் லைஃப் மாடலா நீ மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நீ மாத்தி பார்த்தாதான் அவட பஞ்சாயத்தே தெரியும் என்னன்ட்டு. ஸோ இது ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஹைப்பர் லூப்ல போகுது அப்படிங்கிறப்போ நீ அதுக்கான இடம் இந்தியாவில் எங்க இருக்கு? முதல்ல நீ அப்படி இடம் அக்விசிஷன் பண்ணணும் அப்படின்னா 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது போகணும். அப்ப அந்த இடத்துல இருந்து அங்கிருந்து இந்த பக்கம் ஏர்போர்ட் அக்விசிஷனாவே சண்டைக்கு வரீங்க. அதான் சொல்றேன்.
இல்ல அதை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா அது வந்து வேக்கம்ல போகும். 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னா வேக்கம்ல போகணும் அது. புல்லட் மாதிரி, புல்லட் லிட்டரலா புல்லட் தான் அது. 180 to 200 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்ப நீ என்ன பண்ணணும்? அப்ப இதர் ஆக்சுவலி அபுதாபி டு துபாய் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நம்ம இதெல்லாம் வாயில தான் சொல்றேன். வாயில வடை சுட்டே இருக்கலாம். நியூயார்க் 2 மணி நேரத்துல போயிடலாம், வாயில வடை சுடலாம். ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்ற மாதிரி இது ஸ்பீடா இது பண்றேன்ட்டு ஏர் பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஜெட்டு பண்ணானுங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு ஜெட்டியே வந்து பேசஞ்சர் ஃபிளைட்டா கன்வெர்ட் பண்ணானுங்க. அது பேர் என்ன நல்லா ஞாபகம் மறந்து வச்சு கரெக்டா. நீ நீ பார்த்தீங்கன்னா முள்ள மூக்கு சூப்பரா இருக்கும். ஏர் பிரான்ஸ்ல வந்து அந்த ஜெட் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக் ஸ்பீட்ல போகும். மேல வந்து போய் ரொம்ப ஸ்பீடா போய் இறங்கும். அது கிட்டத்தட்ட 1 வருஷமா முதல்ல இருந்து நினைக்கிறேன். உளுந்து ஒட்டஞ்சு நொறுங்கி ஒருத்தன் கூட பிழைக்கல அதுல. ஸோ இந்த ஹை ஸ்பீட்ல போறது எல்லாமே ராபின்ஸா அவ்வளவு ரிஸ்க் இருக்கு இதுல. அதுல சைனா யுஎஸ் காட்டிலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10% இது பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்டுல இது திரும்பி பாத்துருவாங்க. நண்பா ஐஐடி தேவையே இல்லை நண்பா. ரொம்ப சிம்பிள். நான் பண்ண வேண்டியது நம்ம இன்வெஸ்ட் எதிரிமா பண்ணணும். நம்ம ராக்கெட்ல சூப்பரா பண்றோம். பிஎஸ்எல்வி பண்ணிட்டானே இருக்கோம், நல்லா பண்ணிட்டோம். இல்ல அததான் சொல்றேன். நீங்க அதை அட்வான்ஸ் பண்ணாலே போதுங்கிறேன் நானு. நீ அதைய வந்து இன்னும் லான்ச் பேட்ஸ் ஜாஸ்தி பண்ணி அட்வான்ஸ் பண்ணாலே போதும். நம்ம யூஎஸ் கூட கம்பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. இது என்னன்னா இப்படி இந்த 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஹைப்பர் லூப்னா சூப்பர், ஓகே, மாடலா ஒர்க் ஆகுதா சூப்பர். எங்க நீ பண்ண முடியுது? அண்டர் கிரவுண்ட்ல தான் பண்ண முடியும். டனல் தோண்டணும். எவ்வளவு டனல் நீ தோண்டுவ? அண்டர் கிரவுண்ட்ல பண்ண முடியாது பிரசாந்த். இந்த பிளானே அண்டர் கிரவுண்ட் இல்ல, மேலதான் ரோடுக்கு மேலதான் பண்ண முடியும். அதான் சொல்றேன். ஓவர் தி கிரவுண்ட் 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஒண்ணு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கணும், என்ன ப்ரொசிஷன் இருக்கணும்? மேக்ஸிமம் சென்னையில எடுத்துக்கோங்க. சென்னையில அது எங்க சிட்டில வரும் வச்சீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போகணும். நீங்க அங்க அவுட்டர்ல இங்க அங்க இருந்து தான் அடுத்த கிலோமீட்டர். அதான் சொல்றேன். ஒரு பாயிண்ட் ஃபிளைட் மாதிரி தான். நீ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மனித நடமாட்டமே. ஏன்னா ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா பிச்சுட்டு போயிடலாம். சுத்தி ஒண்ணுமே இருக்காது. உள்ள இருக்கிறவங்களாம் விட்டுரு, உள்ள இருக்கிறவங்க பஸ்பம் ஆயிடுவான். ஆனா அது கிட்டத்தட்ட டிக்கிங் டைம் மாதிரி அடிச்சுன்னு வச்சுக்கோ, சுத்தி இருக்கிற 1 கிலோமீட்டருக்கெல்லாம் பிச்சுட்டு போயிடலாம். அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஆரம்பிச்சது இந்த வர்ஜின் ஹைப்பர் லூப் இவங்க தான் பண்ணாங்க. பட் அவங்களால சக்சஸ்ஃபுல் பண்ண முடியல. எம்ஐடி ஸ்டூடண்ட்ஸ் யுஎஸ்ல சைனால பண்ணாங்க, அவங்களால எதுவும் முடியல. இல்ல அததான் சொல்றேன். அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பல நாடுகள்ல வந்து இதெல்லாம் பிராக்டிக்கலா வேலைக்காகன்னு சொல்லிட்டு தான் கமல் விட்டானுங்க. அது விட்டுலாம் அப்படின்னு விட்டாங்க. இல்லைன்னா பண்ணி பார்த்துருப்பானுங்களே. காசு அவ்வளவு கிடைக்குது பண்ணி. நம்ம ஐஐடி ஸ்டூடண்ட்ஸ் வந்து வே பெட்டர் தான் நண்பா. எல்லாத்துலயுமே பிரசாந்த் நீங்க அக்செப்ட் பண்ணிதான் அத வந்து அது இல்ல இது நான் சொல்றேன் பாரு. நான் வந்து ஐஐடி வந்து எந்த விதத்துலயும் குறைச்சு மதிப்பில்லை. நான் வந்து சும்மா வந்து வாயிருக்கேன்லாம் சொல்ல அப்படி எல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா நம்ம நாட்டோட ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் அதை விட இருக்குங்கிற. நான் இங்க இருக்கிற கிளீனினஸ் என்ஷூர் பண்றதுக்கு கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா ஒரு ட்ரோன்ல கனெக்ட் பண்ணி ஈஸியா டக்குன்னு வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பு மாதிரி வச்சு ஒரே அடி ஒரே ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டிக் கிளீனிங் டாய்லெட்ஸ் நிறைய பக்கம் இருக்குது. நீ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க காப்பி கூட எடுக்க வேண்டாம். அதை அட்வான்ஸ் பண்ணி ரொம்ப சீப் ரேட்டுக்கு ஒன்று பண்ணிதாங்க. அதுக்கு நீங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா சென்ட்ரலைஸா இருக்கணும். நீங்க சொல்றியா? இதேதான் பிரச்சனை. அதேதான் இதுதான் பிரச்சனை. இங்க என்னன்னா இங்க டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஹைப்பர் லூப் நீ சொல்றதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். பண்ணி ஓடலாம் விடலாம். எவ்வளவு தூரம் கண்டினியூஸா அதே மாதிரி சேஃபா பண்ணுவ அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இங்க நாம இந்த மெயின்டெனன்ஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டில அதெல்லாம் நாம போல நண்பா. நாம வந்து இந்த 120 கிலோமீட்டர் ட்ரெயினே வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தடை புரண்டு ரயில் பெட்டி தூக்கி வீசி அவ்வளவு பேர் செத்து போறான். மேக்சிமம் 150 கிலோமீட்டர்ல தான் போகுது. அதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது நமக்குள்ள. எவனா தண்டவாளத்தை வெட்டி போடுறான், தண்டவாளத்துல கல்லை வச்சு விட்டுறான். நீ தண்டவாளமே இல்லாம போயிருது சில டைமு. இன்ஜின் டிரைவர் படி தூங்கிடுறான். இதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து வாய்க்கு சொல்ல, இதெல்லாம் எடுத்து நியூஸா வந்தது நான் சொல்றேன். இன்ஜின் டிரைவர் தூங்குனதெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. அப்ப இதைய சரி பண்ணி நம்ம ட்ரெயினுங்களை வந்து உருப்படியா ஒரு ஹவருக்கு 200 கிலோமீட்டர் போக வைக்கிறதுக்கே இன்னும் 5 to 10 வருஷம் ஆகும் நமக்கு. ஏன்னா அவ்வளவு சிஸ்டத்துல உள்ள போய் அதுல இருந்து வெளியில வரணும். நீ அவ்வளவு சங்கங்கள் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, கரப்ஷன் இருக்கு, உடைச்சு கொண்டு வர்றதுக்கே 10 வருஷம் ஆயிரும். இதுல 1000 கிலோமீட்டர் போற ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து 500% ஜம்ப். அதுல இருந்து
இல்ல 5000% ஜம்ப்னு நினைக்கிறேன். அது எப்படி பிராக்டிகலா என்ன எப்படி எப்படி சாத்தியமா? இல்ல சாத்தியம்னா நீங்க அதான் இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து இல்ல பிரசாந்த் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வச்சுக்கணும். அவுட்டர் டெட் அவுட்டர் எந்த நீங்க அவுட்டர் நீ எப்படி போனாலும் மக்கள் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. எந்த எந்த அவுட்டர் அங்க ஆடு வச்சுட்டு இருப்பாங்க, அங்க உட்காந்துருப்பாங்கிறீங்களா? எந்த அவுட்டர் பண்ண போனாலும் முடியாது. எந்த அவுட்டர் என்ன வேணா போய் ராம்நாட்டு கீம்நாட்டுல வேணா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொட்டல்காடு சில இடங்கள்லாம் இருக்குது. அங்க வேணா போய் ஒரு 100 கிலோமீட்டர் விட்டுருக்கலாமா தவிர வேற எங்கேயும் இடம் இல்லை ராமின்ஸா. எல்லாரும் வீடு வந்துருச்சு எல்லா பக்கமுமே. சபர்பன்ல வந்து நம்மளது வந்து என்னன்னா தமிழ்நாட்டோட பியூட்டி என்னன்னா நம்ம வந்து ஈக்குவலா நிறைய வந்து சின்ன சின்ன டயர் 2 சிட்டிஸ் நம்மளது ஜாஸ்தி. சேலம், கோயம்புத்தூர் அப்படி டயர் 2 சிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ அதை சுற்றி அர்பனைசேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்மளுது. அப்போ நீ இதெல்லாம் கடந்து ஒன்று ஒரு சிஸ்டம் செட் பண்ணி நீ ரொம்ப சிம்பிள். இதை வந்து பேசஞ்சருக்கு அப்ளை பண்ண முடியாது, கொரியருக்கு அப்ளை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கொரியருக்கு அப்ளை பண்ணி தூக்கி பார்சலை போட்டு 1000 கிலோமீட்டர் போச்சுன்னா பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பாட் சிஸ்டம் மாதிரி இது. உள்ள திங்ஸ் அதான் நண்பா. இதெல்லாம் அதான் இந்த பாடு கீடெல்லாம் இந்த பாடு லிரிக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இது எல்லாமே கார்த்தி கமெண்ட் போட்டான்ல, அவனுக்கு தூங்க போயிட்டான். உங்களை கேட்க சொல்லிட்டு அதான். ஸோ அதனால நமக்கு வந்து இதுல வந்து இது வந்து எப்படின்னா இது ஒர்க் ஆகக்கூடாதுன்னு இல்லை. பட் இங்க நம்ம ஊர்ல இதெல்லாம் பாசிபிள் இல்லை ரமேஷ். இன்னும் 25 வருஷம் நம்ம இங்கே தானே இருக்க போறோம். இன்னும் 25 வருஷம் கழிச்சும் நாம இதை சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அமெரிக்காவில் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஃப்ளையிங் கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறானுங்க பாருங்க. நீங்க கடைசி 40 வருஷமா பாருங்க, ஏதோ ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பானுங்க ஃப்ளையிங் கார் இப்படி போனது அப்படி போனதுன்னு. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா அது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்குள்ள வந்துடும். ஃப்ளைட்டோட சேர்த்து இதையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டான். போடா வேலையை பார்த்துட்டு இருவான். ப்ரோ நீங்க அந்த பழைய படம் இருக்கு பேக் டு தி ஃபியூச்சர் பார்ட் 2, அந்த படம் பார்த்திருக்கீங்க? சொல்லுங்க ப்ரோ, பார்த்திருக்கேன். சொல்லுங்க. அதுல இந்த மாதிரி ஃப்ளையிங் கார்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாங்க. அப்பவே அவங்க அந்த ட்ரீம் அவங்களுக்கு ஒரு 40 வருஷமா அதான் ட்ரீம். ஃப்ளையிங் கார் அமெரிக்கன்ஸுக்கு. அது இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சகித் பாசிபிலிட்டி எங்க பாசிபிள்னா ஒரு மிகப்பெரிய மல்டி பில்லியனர் வந்து அவனோட 10,000 ஏக்கர் வச்சிருக்கான்னா அதுல ஒன்று ஃபண்டுக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறான். அதுல பறந்து கொண்டு போய் அங்க போய் நிக்கிறான். நீ அது ஜென்ரலா வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து நீ நியூயார்க் எடுத்துட்டு போகணும்னா நடுவில் இங்க அடிபடி செத்து போயிடுவான் அவன். ஸோ ப்ராக்டிக்கலா அது பாசிபிள் கிடையாது. அது ஸோ எவ்வளோ ஃப்ளையிங் கார் வந்தாலும் அது நீ வந்து ஃப்ளைட்டு இது கூட வந்துடும், நம்ம ஏர் டிராஃபிக்கு இதில் வந்துடும். ஸோ அதில் எப்படி நம்ம அலோவ் பண்ணுவானுங்க அதையே? வாய்ப்பே கிடையாது. ஸோ ஹெலிகாப்டர் ஓகே. இன்னும் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்? அப்போ நீ வந்து இருக்கிற ஜெட்ஸை மாடர்னைஸ் பண்ணலாம், ஃபியூல் எஃபிஷியன்ட் பண்ணலாம். நீ இதெல்லாம் தான் பாசிபிலிட்டியோ தவிர மற்றதெல்லாம் பாசிபிள் கிடையாதுங்க. பட் ஆனா மெட்ரோ ஃபேஸ் 2 அந்த போரூர் காரம்பாக்கம் பக்கத்துல ஒரே டைம்ல 5 ட்ரெயின்ஸ் போற மாதிரி அதெல்லாம் பிரயோஜனம் கண்டிப்பா. மெட்ரோலாம் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தார் சூப்பரா, கோயம்புத்தூர் டு சேலம் ஒன்று போட்டிருந்தார் மெட்ரோ. அதெல்லாம் வந்துன்னா உண்மையாலுமே நம்மளோட வளர்ச்சியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் மெட்ரோ வந்து ஒரு மாதிரி லக்ஸரியா இருந்துச்சு. நீங்க வந்து ரெகுலர் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு எல்லாருமே எப்படின்னா சென்னையில ஃபர்ஸ்ட் இந்த ஏசி பஸ் வந்தப்ப கொஞ்சம் லக்ஸரி நினைச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே ஏசி பஸ்ல போக ஆரம்பிச்சாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அது ஏன் ஏசி பஸ்ங்கிற அளவுக்கு ஏசி பஸ் ஆச்சு. நாரி போய் கடைசியாக அந்த ஏசி பஸ் அவ்வளவு மட்டமா பண்ணி விட்டுருந்தான். சரி, அரசாங்கத்தையும் எல்லாத்துலயுமே குறை சொல்ல முடியாது ராபின் சார். நம்மளும் என்னன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கந்தரகோலம் பண்றது ராபின் சார். துப்பி வச்சு அது நம்ம பஸ் நம்ம வரி பணம் தான் எவனுக்காவது அது ஒரு சின்ன அக்கறை இருந்தா கூட பரவாயில்ல, எவனா ஒருத்தன் பாத்துக்கிறான் நமக்கு என்ன அப்படின்ட்டு உட்காந்து அதை நாசம் பண்ணிடுறது, நாஸ்தி பண்ணிடுறது. பட் எனிவேஸ் அதான் பெருசு பார்த்தேன். ஓகே, டீசென்டான படம். ரவுசா மேக்கிங் பாத்தீங்களா? எப்படி அத பத்தி கமெண்ட்ஸ்? மேக்கிங் குட் பேட் அக்லி மேக்கிங் டீசர் மேக்கிங். பார்த்தேன். இல்ல பாடம் அதான் சொல்றேன். இட் இஸ் த பெஸ்ட் ப்ரொமோட்டட் மூவி ஆஃப் அஜித் சார் எவர். அவ்வளவுதான் அது. ஸோ அது எப்போ வந்தாலும் அந்த படம் பந்தயம் அடிக்கும். அது தெரிஞ்சது தானே. இன்னும் படம் உள்ள இன்னும் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க. ஆதிக்கெல்லாம் விடமாட்டாப்டி. அவருக்கு வந்து இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால ஆதிக்கெல்லாம் விடவே மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு இன்னும் 2 படம் கூட பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சாலிடா நினைக்கிறேன். இந்த வெற்றிக்கு அப்புறம் அஜித் சார் கூட இன்னுமே ஆதிக்கு நிறைய பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் சரி, தூங்க போவோம். காலையில் எழுந்திரிச்சு வேலை இருக்கு. டென்ஷன் ஆயிட்டான் போல. அமுத்தி டென்ஷன் விட்டாப்ல. ஆயிட்டு விட்டாங்கன்ட்டு. இப்பவே ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருந்தாரு. டிஎம்கேங்கிறது கட்சி கிடையாது, கார்பரேட். எங்க அவரு ஓடிட்டாரு ஆளு. ஏங்க நைட்டு 12 மணிக்கு வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி அவனுக்கு ஸ்பேஸ் போடுறானுங்க பாத்தீங்களா? 60,000 போட்டு காட்டுறானுங்களே. அது நாளைக்கு கூட பண்ணல, இன்னைக்கே பண்றானுங்களே. ராம்சன்லாம் 200 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டு உட்காந்துருக்கானுங்க. அது அனுப்புறானுங்களான்னு தெரியல பக்ரேனுக்கு. அது ஃபாரின் காசுல அது வரது சேர்றதுக்கே பாவம் மனுஷன். மோடி அடிக்கடி லைவ் எல்லாம் போடும் போது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கியானா அந்த இதை பாத்திருக்கியா? இல்ல பாத்திருக்கேன். இன்னைக்கு எல்லாம் பாருங்க 1.5 லட்சம் தான் இருந்துச்சு. 1.30 ஒண்ணுமே இருந்துச்சு. பாத்திருக்கியா? என்ன நீ சொல்லிருக்கியா? அவங்களுக்கெல்லாம் இல்ல அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாதுதான் இந்த சிஸ்டம். எலான் மஸ்கி 90,000 தான் வந்துச்சு அவர் போட்ட ஸ்பேஸ்க்கு. ஏதோ ஒரு டைம்ல ட்விட்டர் வாங்கினப்ப. என்னன்னா இது தேவையில்லாத வேலையா. இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல, சினிமால எல்லாத்துலயும் நீங்க ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்ய புடிச்சிட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். எத்தனை நாளைக்குன்றீங்க கடைசி வரைக்கும். அதுதான் பிரச்சனையே. இதே ராஜ்மோகன் திரும்ப ட்விட்டர் பக்கமே வர முடியாது. ஆக்சுவலா ஒரு கொள்கை பரப்பு சிலர் தானே. டிவிக்கே நாளைக்கு இல்லைங்க, டிவிக்கே நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இன்னொரு இப்ப டாஸ்மாக் மாதிரி போது என்ன தெரியுமா சொன்னார்? 50,000 பேர் பாக்குறாங்க. சொல்றதை கேளியா. இப்போ அவரு ஒரு கோபாசை கொள்கை பரப்பு சிலர் அண்ணன் தான். ஓகேவா? நம்ம அண்ணன் தான். அவர் ஒரு ஸ்பேஸ் போறாரு. அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு எவ்வளவு பேர் கேட்டுருக்கலாம். அவர் கருத்து போய் சேர்ந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள நீங்க ஒரு வேலை பார்த்து குறுக்கு வேலை பார்த்துட்டு இதை பண்ணிட்டீங்க. நாளைக்கு உண்மையிலேயே டாஸ்மாக் மாதிரி இன்னும் வேற ஒரு இஷ்யூ வருது, இல்லை ஒன்று வருது, ஏதோ ஒன்று பேசணும். அவர் நாளைக்கு திரும்ப இதே மாதிரி ஸ்பேஸ் போகணும். திரும்ப 50,000 பேர்த்து நீங்க வர வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்களுக்கு. அப்படி நீங்க அதை வர வைக்க முடியல, 5,000 பேர் தான் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம இந்த 50,000 பொய்ன்ற மாதிரி உருவாகும். இந்த பொய்யை எத்தனை நாளைக்கு கட்டமைச்சிட்டே இருப்பீங்க நீங்க? எத்தனை வருஷத்துக்கு கட்டமைப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப நாளைக்கு டிவிக்கேல ஸ்பேஸே போடாம போயிடுவாங்களா? ராஜ்மோகனோ இல்ல இவரோ அந்த ரமேஷோ யாரும் பேசாமலே போயிடுவாங்களா? 50,000 வேணா 20,000 வரணும்ல. வராம போனா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு திரும்ப செலவு பண்ணணும். அதுக்கு 20,000 50,000 எத்தனை நாளைக்கு காமிச்சிட்டே இருக்க முடியும் இந்த பொய்ய? என்னங்க இப்ப இந்த ஒரு வருஷத்துல நீங்க 10 டைம் 20 டைமோ ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டு ஒரு விஷயத்த பேசுறீங்க. இன்னும் க்ளோஸ் டு எலெக்ஷன்லாம் வரும்போது பல டைம் பேச வேண்டியதா இருக்கும். ஒரு டெய்லியும் ஒரு ஸ்பேஸ் 2 பேஸ். இப்போ 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் உங்க கேம்பெயின் பண்ணும்போது அப்படியே போற வழியில இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ எத்தனை நாளைக்கு நீங்க 50,000 பேர்த்த நீங்க காசு கட்டி போட முடியும்? அப்ப எதுக்கு நம்ம இதை பண்றோம் அப்படின்னா இத ஏன் பண்ணிருக்கணும்? தேவையில்லாத வேலை தானே. அந்த டைம்ல என்ன பதில் சொல்லுவாங்க? பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல போறாங்க? இல்ல ஏன் ப்ரோ? இல்ல 50,000 இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரண இந்த காசெல்லாம் செலவு பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1000கணக்கான கோடி செலவு பண்ண போறாங்க எலெக்ஷனுக்கு. அதுதாங்க சொல்றேன். இது எதுக்கு தேவையில்லாதன்றேன். இல்லைங்க, இது எதுக்கு தேவையில்ல. நான் நினைக்கிறது என்னன்னா விஜய் உண்மையை நம்ப வைக்கிறாங்க போல இருக்குங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் என் மனசுக்கு தோணுது சொல்றேன். உண்மையில அவர் ஏமாத்த முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது சீரியஸா. அவரை ஆனா நம்ம ஸ்பேஸ் போட்டு 50,000 பேர் வராங்கன்னு, நம்ம கூட்ட சேர்த்துனா ஒரு 10 லட்சம் பேர் வராங்கன்னு, தமிழ்நாட்டில் நம்ம தண்ணி நின்னாலே ஒரு 2 கோடி ஓட்டு விடுவோங்க, தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம்னா அப்படின்னு அவரை ஏமாத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது சீரியஸா டிவிக்கேல. நீங்க சொல்றத பார்த்தா விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி இல்லைங்க. அவரோட சர்க்கிள் ரொம்ப சின்னது இல்லையா? அவருக்கு தெரியும். இப்போ அவர் பார்க்க என்ன நினைப்பாரு? ஓகே, அப்போ நம்ம ஸ்பேஸ் ராஜ்மோகன் பேசும்போது 50,000 பேர் கேட்குறாங்க. அப்போ நம்ம பேசினா 5 லட்சம் பேர் கேட்பாங்க. நம்ம மாநாடு போட்டால் 10 லட்சம் பேர் வருவாங்க. அப்போ நமக்கு ஓட்டு இருக்கும். இப்படிதானே அவருக்கு தோணும்.
யதார்த்தமா பேசுவோம். அப்போ அவரு வந்து சொல்லிக்க மாட்டாருங்க. அவர் வந்து இதை போடுங்க, இதுக்கு செலவு பண்ணுங்க, 50,000 காட்டுங்க, மாஸ்க் காட்டுங்க, அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரு. அவரை உண்மையிலேயே அவர் முன்னாடி ஒரு போலி பிம்பத்தை கட்டி அவரை ஏமாத்தி அவர்கிட்ட பாத்தீங்களா அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டணும்ன்ற ஏதோ ஒரு முயற்சி நடக்குது. இந்த சிடிஆர் நிர்மல்குமாரோ இல்ல வேற யாரோ பண்ற மாதிரியே எனக்கு அது தோணுது. தெரியல எனக்கு. இது ஏன் பண்ணிருக்கணும், எதுக்கு பண்ணிருக்கணும்? இதனால ஒன்னும் வரப்போறதுங்க. ட்விட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. 1% கூட இருக்காது இதுல இருக்க ஓட்டர்ஸ்லாம். மிஞ்சி போனா நீங்க ஒரு 10,000 ஓட்டு கூட கன்வெர்ட் பண்ண முடியாது ட்விட்டரை வச்சுக்கிட்டு. ட்விட்டரோட பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மி இல்லங்க. யூடியூபே கம்மி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் யூடியூப் பெருசா அப்படி சவுக்கு சங்கர் அந்த சங்கர், அதுவே கம்மி. அது ஒரு இன்சிடென்ட், அது பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, ஓகேவா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒருத்தர், அவர் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் அவர் தெரியும். அவர் கூட நான் ஒரு சின்ன மீட்டிங் அவர் கூட இருந்தேன். இன்னொருத்தர் வந்தோடனே வந்து சார் தான் இந்த அந்த மாதிரி நான் சொன்னோன்னா அவர் தெரிலன்ட்டாருங்க. இவரு எனக்கா ஷாக்கு. நான் முன்னாடி சொல்லிருக்கேன், சார் உங்க ஃபேன் சார், அது சார் இது சார் நான் பேசி அதான் தானே சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. என்னங்க இது அப்படின்ற மாதிரி. அப்போ என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்துக்கே நமக்கு தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு தெரியும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ட்விட்டர்ல யாருக்கு தெரியும்? எங்க அம்மாக்கே தெரியாது இந்த மாதிரி ட்விட்டர் இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நடக்குதுன்னு தெரியாது. எனக்கு இவ்வளவு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்மள சும்மா இந்த ஸ்பேஸ் போட்டோம், அதை பண்ணிட்டோம், ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, கோ பேக் மோடின்னு ஆயிடுச்சு, கோ பேக் ஸ்டாலின் ஆயிடுச்சு. இது வாட்ஸ்அப்போட பெனிட்ரேஷன் எப்படி இருக்குங்க? அதோட தாக்கம் அதுவும் கம்மியா தான் இருக்குறீங்களா? எல்லாமே ஒரு லிமிட் தாங்க. 10% தாங்க மொத்தமாகவே. சோசியல் மீடியாவுடைய பெனிட்ரேஷன்லாம் 10 to 20% தான், அதுக்கு மேலாம் கிடையாது. இன்னொன்று அதெல்லாம் ஓகே, அவுட் ஆஃப் டாபிக். இதுல வந்து ஏன் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்றதான். அவர்கிட்ட நீங்க வந்து ப்ராக்ரஸ் போட்டு காட்டணுன்றதுக்காக அவர்கிட்ட ஒரு பொலிமுகத்தை கட்டமைக்கிறாங்களா, இல்ல இப்படிலாம் பண்ணுனா மக்கள் நம்பிடுவாங்க இவங்க நினைக்கிறாங்களா? அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா முட்டாள்தனம். இன்னொன்று அவர்கிட்ட நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அவரை ஏமாத்துறீங்க, அவ்வளவுதான். 2 விஷயம் தான். இல்ல இதை பார்க்க போது அந்த செந்தில் கவுண்டமணி ஒரு காமெடி இருக்கு இல்ல. செந்தில் பாத்தீங்கன்னா உள்ள கஞ்சி குடிச்சிட்டு வெளியே எண்ணெய் தடவி இலையை வெளியிட்டு இருப்பாரு. அதை பார்த்து வாடி கவுண்டமணி கடனை வாங்கி போற ஊர் கடனை வாங்கி வச்சிருவாரு. அந்த கதையே இருக்கு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வாலண்டரியா வந்து அடி வாங்கியிருக்கானுங்க. வாலண்டரியா சம்பந்தமே இல்ல எதுக்குமே இல்ல. தமிழ்ல அப்படிலாம் கிடையாது. எதையுமே பாலிடிக்ஸ்ல எதுவுமே நெகட்டிவா எடுத்துக்க தேவையில்ல, ஓகேவா? எல்லாத்தையுமே லெசனா எடுத்துக்கிட்டா பிரச்சனையே கிடையாது, அவ்வளவுதான். இப்போ இவனுங்க சொல்லுவானுங்களே ஜூன் 4 நீ தோத்துட்ட பண்ணிட்ட. உண்மையிலே ஜூன் 4க்கு அப்புறம் தான் நான் நிறைய பேர்த்த மீட் பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பொலிட்டிக்கலா இங்க கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க. இல்ல நீங்க பேசுனீங்க பண்ணீங்க, அதெல்லாம் இதாயிடுச்சு, ஆனா அப்பயும் நிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் நம்ம. அதுல இருந்து ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் எப்படி பேசணும் இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னன்னா சுத்தமா தெரியல போல இருக்கு, நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம், ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆயிட்டோம், திரும்ப அதுக்கும் விட்டு போறது இல்லை, திரும்ப ரீ எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அதை அனலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் யோசிக்கணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நடந்துச்சா ஓகே ரைட்டு, இல்ல நாங்க இப்படித்தான், எங்களுக்கு 50,000 வந்துருச்சு, நாங்க தான் வேர்ல்டு நம்பர் 1 அப்படி பேசக்கூடாது. இது என்ன சரி பண்றது, நம்ம கட்சி அடுத்து ப்ராக்ரஸா என்ன அவங்களையும் ஏமாத்தி இங்க எவனை போட்டுட்டானா காசு கட்டிலாம் போடாதீங்க. இல்ல தல உண்மையை சொல்லுங்க. 46,000 50,000 ஆயிடுச்சு. 50,000 காட்டிடுச்சு. ஏங்க உண்மை சொல்லுங்க, வெளியே சொல்ல மாட்டான். அப்படியே கட் பண்ணி போடும் போதே ஒரு டவுட். 57 ஆயிடுச்சு. 51 இல்ல 57 காமிக்குதுங்க. ஏங்க 1 லட்சம் வந்துருச்சுன்னா என்ன காசு இல்லையா? அப்ப காசு இல்லாமலாம் காசை கட்டாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல அவர் காசு இல்ல, இது காசு பண்றது டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாரு. இதுல எதுக்கு பண்றாரு? ஏங்க எலான் மஸ்க் வாயா ஆஸ்கார் அவார்டு கூடியா ட்ரம்ப் நம்மள நம்பர் 1 ஆக்கி விடுங்கப்பா. ஒரு 1 லட்சம் போட்டு விடுங்க, மஸ்கோட போட்டி போடுவோம். டிவி கேட்டிங்க எல்லாம் வேணாம். ஏங்க இது யாருங்க பார்த்து 1 லட்சம் போடுங்க, ரெக்கார்ட் பண்ணுவோம்.
ஆத்தில மாசம் 10 இல்ல இது இல்ல இல்ல இது டிவிகேவா எனக்கு டிஎம்கேவா? இல்ல இது ஒரு இல்ல இல்ல நரேஷன் டைம் மாதிரி தான். பாஸ் தான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி பில்டப் பண்றதுக்காக இது மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. இந்த ஏங்க ஸ்பேஸ்ல இந்த அது அவனுங்க வியூவர்ஸ் எல்லாம் ஒரு பண்ணும்போது கணக்கு பில்டப்பா இல்ல. தெரியல. அப்ப நான் பண்ணா மட்டும் இப்போ வந்து கேட்பீங்களா? இல்ல இது இல்ல பில்டப் தான். இல்ல அப்படி சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இது அதுக்கப்புறம் யாருமே பார்க்க மாட்டாங்கல்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வியூஸ்ன்னு பாத்துட்டு இருப்பாங்கல்ல யூடியூப்ல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. சரி ப்ரோ, கார்த்தி ப்ரோ உண்மையை சொல்லுங்க, இது எப்போ நடத்துனீங்க? 2 நிமிஷம் கட் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி பண்ணி விட்டீங்களே. ப்ரோ என்ன ப்ரோ தெரியலையே. மேஜிக் இது? இல்ல ஐபன் ப்ரோ இல்ல ரெக்வஸ்ட் ஏதோ ஜாஸ்தி வந்திருக்கு, அதுல எதுவுமே வரலீங்க. எல்லாம் ஒரு வக்கி பயவளையும் வராது, அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோ என்ன இல்ல ப்ரோ இல்ல மேஜிக் தெரியலையே. ஒண்ணுமே வரல, இது? அப்படியே தான் இருக்கு. இருங்க, கீழே போனா பாட்டா தெரியுமே. என்ன இல்ல பிட் ஐடியா இருக்கு. இன்னியா ஏதாவது ஆப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கீங்களா? டெய்லி இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஒரு 50,000 பேர், நானும் 450 750 பாக்குறதுக்கு போறீங்க. ஏங்க டெய்லி ஒரு அங்க 50,000 பேர். கூல் நானும் சுரேஷுக்கு அவ்வளவு நானும் மாநாட்டுல அண்ணன் நினைச்சு பேசுவோம்ல, சீமான் அண்ணன் பேசுற மாதிரி. ப்ரோ தம்பி முதல்ல இது நெஞ்சு இவ்வளவு பேர் எப்படி வந்துச்சுன்னே பஞ்சு தெரியல ப்ரோ. டைலாக் இல்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக் அப்படின்னு பேசிட்டு இருப்பேன்ல. ஒரு 50,000 பேர் கேக்குறாங்கன்னு நினைச்சு. என்னங்க என்ன 57,000 57,000 கூட பேர் நின்றுச்சு. இல்ல நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல இன்னைக்கு 50,000 வரல அப்படின்னா நடக்கிறது வேறங்கிற, அதனால யாரோ ஒருத்தர் போட்டாங்களா பயந்துட்டாங்க. ஆமா ப்ரோ யாரோ பயந்துட்டாங்க ஒருத்தன் நல்ல மனுஷக்கார போட்டான் ப்ரோ. ஒரு 50,000 பயந்துட்டானுங்க. செலவண்டி போட்டு அப்படியே இருக்கு. டே இல்ல தம்பிகளா, இல்ல அப்படி காசெல்லாம் இருக்காதுங்க. நீங்க வேற காசெல்லாம் இருக்காது. இது 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 ஏதாவது பக் அந்த மாதிரி ஹேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆப்பா இல்ல இருக்கும் தல இது. ஏதாவது ஈஸியா ஆப்ல வந்து இந்த மாதிரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரோ பட் இது அப்ப தெரியாம டிவிக்கே பண்றதா இருந்தா இல்ல கூட இல்ல ஹோஸ்ட் தான் ப்ரோ பண்ண உண்மையிலே முடியும். டிவிகே ஸ்பேஸ்ல எவனோ ஒருத்தன் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன் இந்த வேலையை. இவனுக்கு ப்ரோ ஆர்வ அப்படி கோளாறுல ஒரு பண்றதா வேலையை இருந்தா பார்த்து கூட விட்டானுங்கன்னு ஹோஸ்ட் நினைக்கிறேன். தான் பண்ண முடியும். ஐயப்பன் ப்ரோ உண்மையை சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஏங்க அவன் இங்க தாங்க படுத்து கேர்ள் ஃபிரெண்ட சேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிடையாதுங்க அக்யூஸ்ட். அதுக்கு நான் தான் சாட்சி. ஏன் ப்ரோ விட்டுங்க, இனிமேல் இல்ல அவன் இல்ல கிடையாது. ஏன் கார்த்தி ப்ரோ இனிமேல் பாத்தீங்கன்னா இந்த வியூவர்ஸ் ஒருவேளை ராபின்சன் ப்ரோக்கு வந்து அந்த 200 வச்சு பண்ணிருப்பாரோ? இல்ல என் அவன் கார்த்தி குட் பேட் இனிமேல் வந்து அக்ரிக்கு ஸ்பேஸ் இந்த போட்டு என்ன பண்ணுவான்? இல்ல இனிமேல் வந்து இந்த ஸ்பேஸ்ல வியூவர்ஸ் வர்றதுல யாருமே பேச மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அது எங்க ப்ரோ, அந்த கூல் சுரேஷுக்கு ரசிகர்கள் வரும்போதே எவனும் அதை மதிக்கல ப்ரோ. ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் ரெட் ஆகி போச்சு டிராகன் ப்ரோ. ஃபேன் சப்போர்ட்டா ஏகே பிள்டா. என்னடா அது 56,000 நிக்குது, பேசல ஏதாச்சும். அதுக்கு சரி மேல விடு, ஏற மாட்டாது. பேசுவோம். எத்தனை நாளைக்கு தான் நீயே 500 600 பேர்த்துட்டு பேசுவ? ப்ரோ இன்னும் ஒரு 5,000 எவனாச்சும் தெய்வமே ஒரு 5,000 போட்டு விடுங்க. அந்த கூல் சுரேஷ் கட்சி விட நாங்க ஜாஸ்தி வந்துருவோம். இல்ல இது பேக்கேஜ் 50,000 பேக்கேஜ் இருக்கும். அடுத்த காசு பேக்கேஜ் போனா 1 lakh தான். காசெல்லாம் இருக்காதுங்க. யாரும் ஃப்ரீயா பண்றதுதான். ப்ரோ இது ஜாஸ்தி வந்துச்சுன்னா எலான் மஸ்க் ஒரு சவால் போட்டு விடுவோம் ப்ரோ. ஒரு டேக போட்டு விடுங்க, எலான் மஸ்க் இங்க வந்து பேச ஆள் பலம் எங்களுக்கு ஜாஸ்தின்னு சொல்லுவோம். அது சரி பண்ணி விட்டுருவாரு பக்க. அதெல்லாம் இல்லைங்க. அவரு போட்டு ஒரு 900 தான் வந்துச்சாமா. நம்ம போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேல 1 லட்சத்துக்கு மேல வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கெத்து தானேங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்க அண்ணன் எல்லாம் போயிட்டாரே, பார்த்து பயப்பட போறாரு, மேல காத்தே போகுது. அண்ணன் வந்தாருன்னா மிரட்டி விட்டுருவான்ல இந்த டைம்ல. 400 பேத்துக்கு உம்ம குத்தா குத்துவாங்க. இவனுங்களை கையிலே பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அண்ணன் படம் பார்த்து வரும்போது இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும். ஓகே ஒரு நிமிஷம் இருங்க ஜெய்பி, நீங்க தானே? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்ல இங்க கன்ஸ்ட்ரக்டா தான் வந்துட்டு இருக்கேன். அவரா இருக்கட்டும். நான் வந்து ஒரிஜினல் தான், ஜாலியாக தான் பேசிட்டு இருக்கேன். ஜம்முன்னு பேசலாம். இங்க வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு அந்த மாதிரி ஆட்கள் இங்க வரவே இல்லையே. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல இப்ப யார் அடிக்கிறான்னு கேக்குறேங்க. ஐயோ அப்படி இல்ல ப்ரோ, நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்க. இல்ல நான் வந்து சைலண்டா ஒரு நார்மலா வந்தேன், அதனால கேக்குறேன். நார்மலால வரல, லைட் ஆர்ட்ஸ். இல்ல சொல்லுங்க ப்ரோ. வாங்க இன்னைக்கு அவ்வளவுதான். 57,000 பேரு என்ஜாய். 58,000 போயிடுச்சு. 58 அது அந்த மேட்ரு, அது அவங்க பார்த்துக்கோங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. கார்த்திகை ப்ரோ சொல்லுங்க. இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அவரு பேசிச்சு ப்ரோ, நீங்க இருக்கு 58,000 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. போதையை போட்டு உலகிட்டு இருக்காரு தம்பி துமிலே. ஓகே ப்ரோ, அது முடிஞ்சு போச்சு ப்ரோ. முன்னாடி 200-300 பேர் கேட்கும் போது நீ உளறனா நான் கேட்டேன். நானும் கூட சேர்ந்து உளர்னேன். அது விட்டு 58,000 பேர் கேட்டுட்டு இருக்கோம்.
அட எதே ஒண்ணு கேக்கட்டும் தம்பி, எதை கேக்கட்டும் தம்பி, பேசுப்பா டுமிலு. அவன் போயிட்டாங்க. இருக்கா சொல்லுங்க ப்ரோ. இப்ப தளபதி அண்ணா வந்து அடுத்த பொதுக்குழுல வந்து நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டாங்க 50,000 பேருன்னு சொல்லுவாரா? தெரியலையே, அப்படியே சொல்லிட போறாருங்க ப்ரோ. அப்படி சொன்னா நீங்களே சொல்லலாம் ப்ரோ, நாங்களும் 50,000 சம்பளம் பண்ணிட்டோம். அவன் நம்மளும் பொதுக்குழு போடுவோம்ல, அவங்க மட்டும் என்ன. இல்ல இட்டிஸ் பிரசாந்த் அண்ணா வந்து 40,000 பேருக்கு மேல வந்துட்டாங்களா ஆர்கானிக் அது இதுன்னு ஆர்கஸ் இருந்தாப்புல ட்வீட்ல. கடைசியா சின்ன சின்ன பசங்களோட நம்பி ஏமாற போறீங்க ஸ்டேட்மெண்ட். கடைசி வர நீங்க சின்ன சின்ன பசங்களோட நம்பி ஏமாறாதீங்க. ஆனா நாங்க இங்க பிளாக் பஸ்டர் ஹைட்ஸ் இருக்கோம். நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். கூலி படம் 100 கோடி, அதோட பீட் பண்றத பத்தி பேசு. ஸ்பேஸ் பாத்தில 57,000. உங்க ஸ்பேஸ் எவ்வளோ? லைக் எவ்வளவு வந்துச்சு? ஜோடி போட்டுக்கோமா சோடி. என்னையா பண்றீங்க? என்ன டெக்னாலஜி இது? யாரும் 100K வரையும் போட போறாங்கடா. இல்ல ப்ரோ, போறதுக்கு முன்னாடி பிரசாந்தனா 40,000, 30,000, 27,000 கவுண்டன் போட்டு இருந்தாரு. டக்குன்னு இங்க வந்தாலும் டைம் பாஸ். ஜோக் இல்ல ஜோக்கெல்லாம் ஓகே, ஜோக்லாம் செகண்டரியா வச்சுக்கலாம். பட் என்னன்னா இதுல வந்து அவரு தான் புரிஞ்சுக்கணும், விஜய் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஸ்பீச்ல கூட பேசினார்ல, இந்த மாதிரி கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் போட்டாங்க, நடுவில் நம்ம பசங்க போய் சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு. சம்பவமே இல்லைன்னா இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா நம்பாதீங்க. இவங்க வந்து என்ன வேணாலும் போடுவாங்க, எப்படி வேணாலும் போடுவாங்க. அதுல ஏகப்பட்ட ட்ரிக் இருக்கு. நீங்க இதுதான் வந்து உண்மை கலர்னாலும் நினைக்காதீங்க. அது அவருக்கு இதை வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கஷ்டம். ப்ரோ இன்னைக்கு ஸ்பேஸ்ல ராஜ்மோகன் பேசும்போது இடைமறிச்சு ஹரிஷ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்க விரும்புறேன், 40,000 பேருக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னாலே ராஜ்மோகன் வந்து 40,000 பேருக்கு மேல இருக்காங்களா, இதுதான் டிவிக்கு அப்படின்ட்டு ரொம்ப அவருக்கு தெரியல. அவரு வந்து இல்லைங்க, என்ன பொய்யா உண்மைன்னு சொல்லி சொல்றது. அவருக்கு தெரியாதுப்பா. அவரு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பேசுவோம். 100 பேர் இருந்தாலும் அவர் பேசிட்டு போறாரு, 500 பேர் இருந்தாலும் பேசியிருக்காங்க போறாரு. நீங்க சொல்றீங்க 50,000, அவருக்கு என்ன தெரிய போகுது? அவருக்கு நம்பர்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா என்னன்னா 50,000 பேர் கேட்டிருக்காங்களோ அப்படின்னு அவரு நினைச்சுக்குவாரு, விஜய் நினைச்சுக்குவாரு. ஆனா இது யாரு என்ன பண்ணாங்க ஹரிஷ்குமே தெரியாது. இன்னைக்கு நான் கேட்டேன் ஹரிஷ்க்கும் தெரியாது. இந்த மாதிரி இப்ப நான் இந்த ஸ்பேஸ்ல நானும் ஐயப்பன் தான் இருக்கோம், ஐயப்பன் தான் ஹோஸ்ட். ஆனா யாரும் போடுறீங்களே 50,000 பேர் வருது. அப்ப இது ஏதோ ஒரு ட்ரிக்கு, இதை பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக 50,000 பேர் கேட்காங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. இல்ல நாளை பின்ன இவரை ராஜ்மோகனை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் யோசிக்க தோணும்ல. இப்ப இது ஒரு ஃபன் மெட்டீரியலா போயிடுச்சு. அவர் வந்து ஆமாமா, கண்டிப்பா இது வந்து என்னங்க, அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே டைலூட் ஆயிடுச்சுன்னு சொல்றேங்க. உண்மையிலேயே அவர் 2 மணி நேரம் பேசியிருக்காரு, ஓகேவா? 2 மணி நேரம் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு இந்த நம்பர் கேம்குள்ள வந்து நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்றதுனாலயே இங்க பிரச்சனை தான். அந்த 2 பேர் இன்னும் ரமேஷா, அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசினாங்க. அவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவா பேசினாங்க. டிஎம்கேக்கு அகைன்ஸ்ட் தான். நானு ஃபுல்லா உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு பார்த்தா வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. சரி, யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்களே டிஎம்கே அகைன்ஸ்டான்ட்டு இது பண்ணிட்டு இருந்தா அது வந்து ஒரு ஃபன் மெட்டீரியல் ஆக்கி கடைசியா அவருக்குமே ராஜ்மோகன் அவரு அவ்வளவு பேசினதையும் எதுவும் இல்லாம போற மாதிரி இருக்கு. அதான் இது தேவையில்லாம யாரோ பண்ண வேலை தெரியல. இல்ல ப்ரோ, இப்போ மாத்தி இப்போ 50,000 60,000 அதையுமே இவங்க ப்ரொமோட் பண்ணிருக்க தேவையில்லைங்க. டிவிகேவோட மெம்பர்ஸ் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்க தேவையில்ல. 40,000 50,000 எவனோ பண்ணிட்டான்றதுக்காக இதை பண்ணிருக்க கூடாது. இல்ல அது ப்ரொமோட் பண்ணுவாங்க, அது உண்மையா இருக்கும் நம்பி ப்ரொமோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் தெரியாம யாரோ ஒருத்தர் சில பார்த்த வேலையினால. இல்லைங்க, ஃபாஸ்டஸ்ட் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் பிரேக்கிங். என்ன படத்தோட கலெக்ஷன் என்ன ட்ரெய்லரா ப்ரோ? அதுதான் ஃபாஸ்டஸ்ட் லைக் ரெக்கார்ட் பிரேக்கிங். எலான் மஸ்க் ஒரு சவால் வேற, ஆஸ்கார் அவார்டு குடுறா எலான் மஸ்க் கடைசியில முடிச்சாங்க மாறி போட்டு. கார்த்திக் ப்ரோ, இப்ப நம்மளும் அதுக்கு போட்டியா தான் ஸ்பேஸ் போடுறோம் பாருங்க, இவ்வளவு இது ஆமா, எங்க அண்ணனுக்கு ஒரு ட்வீட் போடுங்க.
எங்கனாலும் ஒரு ட்வீட் போடுங்க எவ்வளவு இருக்கு லிசனர்ஸ் எடுத்து போட்டு. விஜய் ஃபேன்ஸ் நீங்க அத ஃபேக்குன்னு காட்டுற மாதிரி நீங்க தான் பண்றீங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சார் கார்த்திகை மாமல்லத்துக்கு மேல போட்டு ஐயா இங்க பாருங்க, நான் அப்ரூவர், எனக்கு சத்தியமா தெரியாது, எனக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் 500 பேர்த்திட்ட பேசுற ஆளு. இது என்ன ப்ரோ 1 மில்லியன் தம்பி, ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஐடி வந்து லிசன் பண்ணிட்டு இல்ல இருக்கு. ப்ரோ ஐயா, ஒரு நீங்க ஸ்கிரீன்ஷாட் 50,000 மட்டும் ஆக்குறதே எனக்கு தெரியாது. 50,000 ஆக்குறதே நீங்க சொல்லி எனக்கே தெரியும். என்னை வந்து இந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ இப்போ 1 குற்றச்சாட்டு மில்லியன்ல இருக்கிற ஒரு ஹேண்டில் லிசன் போதும்ல ப்ரோ. இந்த மாதிரி கார்த்திக் ரவிமா வந்து இந்த மாதிரி டிஃபேம் பண்ண பாக்குறாப்ல எது ஐடியா கொடுக்குறேன் நானு. இல்ல 1 மில்லியன் இருக்கிற ஒரு ஹேண்டில் லிசனர்ல இருக்கிறேன்னு கேக்குறேன். நேம் சொல்லுங்க என்னன்னு. நேடு எட் என்ன கிறிஸ்டியன் என்னமோ வித்தியாசமா இருக்கு. எட்னு போட்டு அவங்க எல்லாருமே 60,000 பேரு 60,000 பேர் எவனோ பேசுறத கேக்குறாங்களே இல்ல இது அப்படின்னு சொல்லி நான் வந்திருப்பாங்க. இல்ல இது இல்லங்க, பேன் இந்தியா இல்ல பேன் வேர்ல்ட் ப்ரோ இது பேன் வேர்ல்ட் அதாங்க சொல்றேன். 60,000 பேர் பேச எவனோ ஒருத்தன் 60,000 பேர்த்த வச்சு பேசிட்டு இருக்கானே, நாட்டுக்கு உலகத்துக்கே இதை முக்கியமான விஷயத்த பேசுறானோ அப்படின்னு நினைச்சு அவங்க வந்திருப்பாங்க. எப்படி சொல்லி நான் புரிய வைக்க, என்ன மொழியில பேசுறது? யாரு மேடமா சாரா? பேசுங்க, இட்டாலி, ஸ்பானிஷ், இதே ஒண்ணு அஜர்பைஜானி லாங்குவேஜ்ல பேசுங்க, நல்லா இருக்கும். பிரெஞ்சு, ரஷ்யன், சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாம். இருங்க அண்ணா வந்துருவாரு. அஜர்பைஜானி லாங்குவேஜ் எலான் மஸ்க்லாம் நாளைக்கு மிரண்டு ஓட போறாரு பாரு. யாரு அவன் அந்த மாதிரி தான் இருக்கும். யாரு இவன் வந்து செஞ்சுட்டானே. அவரு சந்தோஷமா தான் இருப்பாரு. அவருக்கு காசு கட்டிட்டு இருக்கானுங்கல்ல எல்லாம். காசெல்லாம் யாரு இவனுக்கு நமக்கு காசு கட்ட போறானுங்களா? நான் கூட காசு தான் நினைச்சேன். காசுல இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல இப்ப பார்த்தா காசு இருக்கிற மாதிரி தெரியல நீங்க சொன்ன மாதிரி. இல்ல இதுக்கு முன்னாடி கூட காசு கட்டிருப்பாங்களோன்னு தோணுச்சு. இப்ப வாய்ப்பு இல்ல. ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க ப்ரோ, $180 என்னமோ இவ்வளவு லிசனர்ஸ் இருக்குன்ட்டு. சொல்ல முடியாது. காசெல்லாம் இருக்கானுங்க, காசெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. காசு இருந்ததுன்னா கார்த்தி ப்ரோ இல்ல சில பேர் பணம் இருக்குன்னு ஃபன்னுக்காக பண்ணாலும் பண்ணுவாங்க. ஒரு 5,000 இவனுங்களா $100 அப்படிலாம் பண்ற ஆளு நம்ம கிட்ட கிடையாது. அது டிவி கேட்டா இருக்கலாம், என்கிட்ட இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பே பண்ண மாதிரிலாம் இல்ல ப்ரோ, ஏதோ பக் மாதிரி இருக்கு ப்ரோ. பக்கெல்லாம் இல்லீங்க, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இது ஒரிஜினல் தான். ஆனா வந்து ஏதோ ஒரு ஆப், அதான் இந்த ஆட்டோ ஃபாலோவர் சேர்த்துவானுங்களா அந்த மாதிரி தான். இல்ல ஏன் ப்ரோ டெய்லியுமே வரல. இன்னைக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல அந்த ஒரு ட்வீட் போட்டதுனால தான் உங்களுக்கு இதே வந்திருக்கு. இல்ல ரொம்ப நேரமா இந்த பக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. லிசனர்ஸ் நம்மள பார்க்க முடியல நம்மளால. ஆக மொத்தம் இன்னைக்கு டாபிக் வந்து ஹேஷ்டாக் இல்ல, டிஎம்கே பத்தி பேசினது இல்ல, எப்படி லிசனர்ஸ் ஏத்துறது. ஆமா அது உங்க தப்பு தானே, அது டிவிக்கோட தப்பு. டிவிக்கே பண்ற தப்பு தாங்க அது. இல்ல இது டோட்டலாவே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு இது கடைசியா. நீங்க எல்லாமே போய் நீங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு லிசனர் தப்பா காட்டுற மாதிரி தெரியுது ப்ரோ, அதனாலதான் நினைக்கிறேன் ரொம்ப நேரமா பக்கா இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு என்னடா பிரச்சனை அதுல? கேட்கவே கூடாதா? இல்ல ப்ரோ, காசை கொடுத்து பண்ணாங்க நீங்க சொல்றீங்களே, அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் நினைச்சேன். அதே இவனுக்கு நீங்க தானே போட்டீங்க 20,000 பேர் வரதுக்கு $650, 40,000 பேர் வரதுக்கு $1000. எனக்கு தெரியாது ப்ரோ, நான் வந்து அங்க தெரியும் வந்துருச்சு. சரி ஓகே நம்ம அதுக்கு போட்டியா தான் பண்ணுவோன்ற மாதிரி நினைச்சேன், அப்படி பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே இந்த மாதிரி வருது, பக்கா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஆமாமா உண்மையிலேயே எவனோ ஒரு கிறுக்குத்தனமா வேலை பார்க்கறதாங்க. கடைசியா இப்ப ராபின்சன் லிசனர்லயே உட்கார்ந்து இத கண்ட்ரோல் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ ராபின்சன் ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? அவர் வாங்குற 200 ரூபாய்க்கு எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும்? ஏங்க 200 ரூபாய் எவ்வளவு? முன்னாடி வந்து இதெல்லாமே ஃப்ரீ தான். நீங்க வந்து காசு நீ எப்படி சொன்னீங்க? காசுன்னு ட்வீட் போட்டதே நீங்க தான், எல்லாரும் சேர்ந்து தான் ட்வீட் போட்டீங்க. அதை வச்சு சொன்னோம். இதுக்குமே காசு கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. ஒரு நம்பர் ஸ்பேஸ்லாம் யாரும் ப்ரோ காசு போட போறாங்க? அதெல்லாம் போட மாட்டாங்க யாரும். ப்ரோ இப்ப 19.4 லிசனர் தான் வந்திருக்கு ப்ரோ, குறைஞ்சிருச்சு, 40 குறைஞ்சிருச்சு. போதும் உண்மையிலே ஒரிஜினல். நானா அது முன்னாடி வந்து
பேசும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு 800 பேர் இருக்கும்போது பேசும்போது கடுப்பாய் ஒரு 100 பேர் ஒளிபுறோம். ஓகே ரைட், ரொம்ப பேசக்கூடாது போல இருக்கு, 100 பேர் ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்லி டாபிக் மாத்துவேன். இப்ப மாத்துறது உண்மையில நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. இப்ப வெறும் 2820 தான் ப்ரோ. இதுதான் கரெக்டா இருக்கு. 700 ரூபாயா? 50,000 பேக் டு நார்மல் இருக்கு. 700 ரூபாயா? அவ்வளவுதானா ப்ரோ? இப்ப வெறும் 688 தான் கேட்டது. இப்ப வெறும் 688 தான். 688 ப்ரோ ராபின்சன் ப்ரோ உண்மையை சொல்லுங்க. இந்த 750 தான் ராபின்சன் ப்ரோ உண்மை. உண்மையை சொல்லுங்க. பேக் டு ஸ்கொயர் இந்த கார்த்தி ஆசை நிறைவேறிச்சா கார்த்தி? கார்த்திக் ப்ரோ, நீதான் 700 கட்டி விட்டியா பெகரன்ல இருந்து? கார்த்திக் ப்ரோ, இந்த சூரியவம்சம் படத்துல ஒரு காமெடி வரும்ல, நல்லா இருந்துச்சா இறங்குன்ற மாதிரி, அந்த மாதிரிதான் உங்களுக்கு லிசனரை காமிச்சு ஏமாத்திட்டாங்க. ஒரு யானை மேல உட்கார வச்சுட்டு நல்லா இருந்தது இறங்குன்ற மாதிரி. ஏன் ப்ரோ விஜய் ப்ரோ உங்களுக்கு இவ்வளவு வேணுமா? ஒரு நாள் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் லிசன் பண்ணா என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? அப்போல இருந்து வன்மத்திலேயே பிஜேபி மட்டும் சும்மாவா? பிஜேபி ஓடுமா? இதுதான் இந்த இதுக்குதான் ராபின்சன் ப்ரோ. எலான் மஸ்க் எப்படி ஏமா சம்பாதிக்கிறான் பாத்தீங்களா இந்த ட்விட்டரை வச்சு? நாளைக்கு வந்து எலான் மஸ்க் கிட்ட இருந்து அவார்டு வாங்கிடலாம் உனக்கு, சர்டிபிகேஷன் அப்ரிசியேஷன். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது ராபின்சன், உடனே கொடுங்க. எவ்வளவு செலவு பண்ணீங்க? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஏன் நீ இன்னும் ஓட்டுக்கும் இல்லையோ, ஓட்டுக்கும் பெருசா காசு கொடுக்குது, 500 தான் கொடுக்குறீங்க. சண்டைக்கு வர சொல்லி கொடுக்குறீங்க. ஏன் செலவு பண்ணீங்க கொள்ளடிக்கிறது இல்லையா? இல்ல கோடி கோடியா கொள்ளடிச்சு வைக்கிறீங்கல்ல, 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி. அதெல்லாம் எங்கே செலவு செலவே பண்ண மாட்டீங்க. நீதான் எனக்கு காசு தரணும். நான் வந்து உன் கருணை அடிப்படையில வந்து இது ரெடி பண்ணி நீ நம்ம சகலையா இருச்ச பிஜேபி, அதனால பாவம் டெய்லி ஒரு சாணைக்கு அதுக்கெல்லாம் போயிருக்கிற. சரி அதனால போவோம். இன்னைக்கு சண்டைக்கு கூப்பிடும், பிரசாந்த் அண்ணா வந்தா கூப்பிடும். பாத்தீங்களா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க டிஎம்கேவும் பிஜேபியும் அண்டர் டீலிங்னு சொல்லிட்டு. சகல இது அப்படி சொல்றீங்க, பாசிசமும் பாயாசமும் அப்படி சொல்லுங்க. இல்லையா, எனக்கும் டிஎம்கே தரதுல பிஜேபியும் கார்த்திக் தரதுல இப்படி பண்ணிக்கிட்டதான். அதுதான் பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சதுலன்னு நிரூபிக்கிறீங்க. அந்த புரிதலே இல்லாம ஒன்னொன்னு, அது அந்த புரிதலே இல்லாம விஜய் பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல நினைக்கிறேன். பிஜேபியும் டிஎம்கேவையும் கம்பேர் பண்ணி 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் ஒன்று அப்படி நீங்க சொன்னா மட்டும் இன்னொரு ஓட்டு போட்டுருவானா? அதெல்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் எதிரும் புதிரும் சண்டை போட்டு இருக்காங்க. சித்தாந்த ரீதியாவே அவங்க 2 பேரும் தான் எதிரும் போயிரும். கம்ப்ளீட் சொல்றேன், அந்த இதுதான் டிஎம்கே vs பிஜேபின்றது கம்ப்ளீட் அகென்ஸ்ட். ஓகேவா? அவங்க சென்ட்ரல் ஆளுங்கட்சி, ஸ்டேட்ல ஆளுங்கட்சி. இவர் வந்து மொத்த பிஜேபியுமே எதிர்க்கிறதுக்கு எல்லா ஸ்டேட்டோட சிஎம்ஐயும் கூப்பிட்டு நீங்க வந்து தொகுதி மறு பங்கீடுக்கு வந்து மீட்டிங் நடத்தணும்னு நடத்துறாரு. ஆனா நீங்க உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணுதான், அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். ஏதாவது கேடனமா இல்ல இந்த நெரேட்டிவ்லாம்? இது யார் நம்புவாங்க? இல்ல எவன் நம்புவான்? ராமச்சந்திரன் நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், யாருமே நம்ப மாட்டாங்கன்ற. யாருமே அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம், யாருமே நம்ப மாட்டாங்க. நம்புறவங்க நம்புவாங்கல்ல. இப்பதானே ஒன்னொன்னா வெளியே வருது. அது நீங்க மட்டும் தான் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இவங்க 2 பேரும் நீங்க தான் ப்ரோ நம்பணும். எப்படி நம்புவாங்க? சித்தாந்த ரீதியாவே இவங்க எதிரியா 2 பேரும்? சித்தாந்த ரீதியாவே எதிரிதான் இவங்க 2 பேரும். ஒண்ணு எவன் நம்புவான் முதல்ல? ப்ரோ பிஜேபி காரன் திமுக ஓட்டு போட மாட்டான். திமுக காரன் பிஜேபி ஓட்டு போட மாட்டான் ப்ரோ. அவங்க சேர வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம 2 பேரும் ஒண்ணுன்னு ஒரு நெரேட்டிவ் வந்து சம்பந்தம் இல்லாம கேனத்தனமா ஒரு நெரேட்டிவ் பேசிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. எவன் நம்புவான் அத? இந்த எலெக்ஷன்லயே எதிராக தானே நிக்க போறாங்க அவங்க. இந்த எலெக்ஷன்ல இல்ல, எந்த எலெக்ஷன் வந்தாலுமே அவங்க இவங்களை திட்ட போறாங்க, இவங்களை திட்ட போறாங்க. அண்ணாமலை யார அசிங்க பேசிட்டு இருக்காரு டெய்லியும்? வெக்கமான சூடு சொல்றா இருக்கான்னு கேக்குறாரு ட்வீட் போட்டு. யாரு கேட்டுட்டு இருக்காரு? ஸ்டாலின் யாருக்கு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு? நீங்க என்ன அவங்க 2 பேரும் ஒண்ணு. அதிமுக கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கு பிஜேபியோட, ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணு.
யார் சொல்லி தராதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு? அதெல்லாம் விடுங்க ப்ரோ ப்ரோ. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா அவங்க அத சொல்லல. அவங்க வந்து சில விஷயத்துல அவங்க வந்து மறைமுகமான டீலிங் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இங்க வந்து அப்படி இதெல்லாம் 10 ஓட்டு கூட கன்வெர்ட் ஆகுதுங்க. இது வந்து சம்பந்தம் இல்லாத நெரட்டிவ் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஆமா ப்ரோ, அதுதான் நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணா அது வந்து எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆயிரும். டிவிக்கே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணா அது கன்வெர்ட் ஆகாதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாங்க சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு நெரேட்டிவ் தமிழ்நாட்டுல என்ன நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க? ஆன்டி பிஜேபின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது அந்த ஓட்டை வந்து அவங்க இது பண்றாங்க. அதுல வந்து ஒரு 5% கன்வெர்ட் ஆனா கூட அது டிஎம்கேக்கு இதுதானே. அப்படிதான் இல்லையே. எங்க இருக்கு? இல்ல இவங்க ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் டிஎம்கே செட் பண்ணிக்குது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னா இது என்ன லாஜிக் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த நரேட்டிவ் உடைக்கணும்னு பாக்குறாங்க அவங்க. இப்போ ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் இல்ல டிஎம்கே வந்து ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் செட் பண்ணிருக்கு. அதை பிஜேபி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஓகே. நான் கேக்குறது இப்ப பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சுச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்க இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் உடஞ்சு போயிருமே. ஒரே ஒரு அலைன்ஸ்ல உடஞ்சு போயிருமே. இவ்வளவு நாள் நீங்க முங்குன்னு உட்கறீங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு. ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ் வச்சுன்னா முடிஞ்சு மொத்தமா. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்னா முடிஞ்சு போச்சு. திமுக எதிரி தானே. அப்புறம் நீங்க போய் சொல்லுவேன் இல்ல டிஎம்கே பிஜேபி ஒண்ணு பேசுவீங்களா? டிஎம்கே பிஜேபி ஒண்ணு பேசுவீங்களா? அப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சம்பந்தம் இல்லாத ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. பட் அது 100% ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏடிஎம்கே வந்து நீங்க அலைன்ஸ் வச்சிருவாங்க நீங்க எப்படி சொல்றீங்க? இப்போ வந்து செப்பரேட்டா அவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க. இபிஎஸ்ல இருந்து இபிஎஸ் தனியா ஒரு ரூட் போயிட்டு இருக்காரு, செங்கோட்டையன் ஒரு ரூட் போயிட்டு இருக்காரு. அது எப்படி போகுதுன்னே தெரியல ஏடிஎம்கே. எப்படி போகுதுன்னா எனக்கு புரியல. எனக்கு இப்போ எலெக்ஷன் ஒன்னா இருக்க போதா இல்ல பிரிஞ்சு போதா என்னன்னு ஒரு கணக்கே தெரியல. அது எப்படி போனா எப்படி போனானுங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க பேசுறதே தப்பா ஒரு நீங்க ஆரம்பிக்கும் போது சீமானோட அலைன்ஸ் நீங்க சீமானோட பேசுனீங்க. அவரோட வந்து டிராவல் பண்ணீங்க. சொல்றேன். சீமானோட பேசுனீங்க, டிராவல் பண்ணீங்க. சீமான் வந்து உங்ககிட்ட பேசுனதெல்லாம் சீமானே சொல்லிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் சீமான் வேணாம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விசிகா அவங்களோட வரும்னு சொன்னீங்க. அவங்க எலெக்ஷன் இந்த மாநாடுல நடத்தினதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வருவாங்கன்னு நினைச்சுங்க, வரல. சரி ஓகே. சீமானு இல்ல, காங்கிரஸ் விசிகா இல்ல, வேற யாராவது வராங்களான்னு பார்த்தீங்க, யாரும் வரல. ஓகே. இப்போ அதிமுகவோட போயிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ பிரச்சனை விஷயம் வந்து இல்ல அதிமுகவில் போவானா தனி நிப்போம்னு சொல்லிட்டு போனோன்னே சரி ஓகே இந்த தனி நிப்போம்னு அந்த முடிவுல இருக்கீங்க இப்போதைக்கு.